ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாரும் என் கூடவே இருப்பீங்களா? என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கள்ல? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேத்து பனையூரில் நடந்த கூட்டத்தில் தன்னுடைய வேட்பாளர்களை பார்த்து கலங்கின கண்களோட ரொம்ப உருக்கமாக இப்படி கேட்டப்போ, அங்கே இருந்த அத்தனை பேருமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு தான் போயிட்டாங்க. நண்பா, முடிவுகள் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் என்னுடைய நம்பிக்கை மக்கள் மேலே இருக்குது அப்படின்னு இது சும்மா பேச்சுக்காக சொன்னதில்லை. நேற்று கூட்டத்தில் விஜய் அவருடைய வேட்பாளர்கள் கிட்ட ரொம்ப கண்டிப்பாகவும் உருக்கமாகவும் சொன்ன ஒரு விஷயம். இன்னும் 3 நாட்கள் தான், மே 4ஆம் தேதி தமிழகத்தோட தலையெழுத்தே மாறப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா தலைமையகத்தில் நடந்த ஒரு சீக்ரெட் மீட்டிங் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பல விவாதங்களை கிளப்பியிருக்கு. ஜெயிச்ச சர்டிஃபிகேட்டோட நேராக இங்கே வந்துடுங்க, வேறு எங்கேயுமே போயிடாதீங்கன்னு விஜய் ஏன் வேட்பாளர்கள் கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லணும்? 118 புது வேட்பாளர்கள் மேலே விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் என்ன? நேற்று தாவைக்கா தலைமையகத்தில் நடந்த அந்த ரகசிய மீட்டிங் பற்றின எல்லா விஷயங்களையுமே புள்ளி விவரத்தோட இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். விஜய் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கார், அவருடைய வேட்பாளர்கள்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நேற்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகமே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், தமிழகம் முழுக்க 233 தொகுதிகளில் போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர்களையும் விஜய் அவர்கள் நேரில் அழைச்சிருந்தார். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக எல்லாருமே நகம் கடிச்சு காத்துட்ருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விஜய் திடீர்னு கூட்டின இந்த மீட்டிங் தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்குது. கூட்டத்துக்குள்ளே போன வேட்பாளர்கள் கிட்ட விஜய் ரொம்ப இயல்பாக பேசியிருக்காரு. மக்களை எப்படி சந்திச்சிங்க, கிரவுண்டில் நிலவரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும், அதாவது 233 வேட்பாளர்கள்கிட்டையுமே கூட ரொம்ப அக்கறையாக விசாரிச்சிருக்காரு. பிரச்சாரம் ஆரம்பித்ததில் இருந்து ஓட்டுப்பதிவு வரைக்கும் சாப்பாடு தூக்கம் இல்லாமல் உழைத்த வேட்பாளர்களுக்கும் பூத் ஏஜென்ட்டுகளுக்கும் அவர் கொடுத்த முதல் ரியாக்ஷன் ஒரு பெரிய தம்ஸ்அப் தான், அதுவும் புன்னகையோட. விஜய் நேற்று போட்ட கட்டளைகளில் ரொம்ப முக்கியமானது இதுதான். மே 4ஆம் தேதி, அதாவது ரிசல்ட் டே அன்னைக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதுமே ஜெயிச்ச உடனே விக்ட்ரி சர்டிஃபிகேட்டோட நேராக இங்கே வந்துடுங்க, வேறு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்றது தான். இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அரசியலில் குதிரை பேரம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயங்க. தாவேகாவில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் சுமார் 118 பேர் மற்ற கட்சிகள்லேருந்து வந்தவங்க. இவங்களை வளைக்க மற்ற பெரிய கட்சிகள் ஆல்ரெடி பிளான் போட வாய்ப்பு இருக்குன்னு விஜய்க்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்காக ரிசல்ட் டே அன்னைக்கு இங்கேயே நம்மளுடைய ஆஃபீஸில் காத்துக்கிட்டு இருப்பேன், நீங்கள் எங்கேயும் போகாமல் நேராக என்கிட்ட தான் வரணும், வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான வேலையை தன்னுடைய வேட்பாளர்களுக்கு போட்டிருக்காரு விஜய் அவர்கள். இந்த மீட்டிங்கோட கிளைமேக்ஸில் மற்றும் எல்லாரையுமே உழுக்கின ஒரு விஷயம் அப்படின்னா விஜய் அவர்கள் வேட்பாளர்கள் கிட்ட அந்த கேள்வி தான். வேட்பாளர்கள்கிட்ட இயல்பாக பேசிக்கிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது விஜய் திடீர்னு நடுவுலேயே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாராமா. தேர்தல் முடிவுகள் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என் கூடவே இருப்பீங்கள்ல, என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கள்ல அப்படின்னு வேட்பாளர்களை நேரில் பார்த்தே கேட்டிருக்காரு. விஜய் ஏன் இவ்வளோ உருக்கமாக கேட்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு கசப்பான அரசியல் வரலாறு இருக்குங்க. இதை நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தா புரியும். 2011 தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சு 29 இடங்களில் ஜெயிச்சு விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்தார். தமிழகமே அவர் பக்கம் திரும்பி பார்த்த அந்த நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய துரோகம் அவருக்கு நடந்துச்சு. அவருடைய கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களை ஆளும் தரப்பு மெல்ல மெல்ல வளைக்க ஆரம்பித்தாங்க. சட்டசபையிலேயே கேப்டனுக்கு எதிராக அவரோட கட்சி ஆளுங்களே பேசின கொடுமையெல்லாம் கூட நடந்துச்சு. மாப்பா பாண்டியராஜனில் ஆரம்பித்து அருண் பாண்டியன் வரைக்கும் முக்கியமான ஆட்கள் எல்லாருமே அவர் விட்டு விலகி போனது தான் தேமுகவோட வீழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சது. தான் மேலே அன்பு வச்சு ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் கூட்டிகிட்டு வந்த வேட்பாளர்களே துரோகம் பண்ணுறதை கேப்டனால் தாங்கிக்கவே முடியல. அதை அவரை மனசளவுலையும் உடலளவுலையும் ரொம்பவே பாதிச்சது. இப்போது அதே பயம் விஜய்க்கும் இருக்குமோ அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா தாவேகாவில் இருக்கிற 118 புது வேட்பாளர்கள் பல பேரை விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது. அவங்க கொள்கைக்காக வந்தாங்களா இல்லை பதவிக்காக வந்தாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்குள்ளே இன்னுமுமே ஓடிக்கிட்டு இருக்கலாம். நம்மளும் கேப்டன் மாதிரி துரோகத்தால் விழுந்துடக்கூடாது, நான் நம்பி சீட் கொடுத்தவங்க எனக்கே குடிப்பறிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த தவிப்பு தான் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கள்ல, கடைசி வரைக்கும் கூட இருப்பீங்கள்ல அப்படின்னு அந்த ஒரு கேள்வியாக விஜய் வழியாக வெளில வந்திருக்கு. ஒரு மாஸ் ஹீரோவாக நம்ம பார்த்த விஜய் அவர்கள் நேற்று ஒரு சாதாரண மனுஷனாக தன்னுடைய தொண்டர்கள் தன்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, தன்னுடைய வேட்பாளர்கள் தனக்கு துரோகம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயந்த தலைவனாக தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கள்ல அப்படின்னு கேட்க வச்சது. அரசியலோட கோர முகத்தை அவருக்கு யாரோ உணர்த்தி இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. வேட்பாளர்களுக்கு நடுவில் கூட்டத்தில் விஜய் அவர்கள் இப்படி ஒரு பக்கம் எமோஷனலாக பேசினா, இன்னொரு பக்கம் கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் ரொம்பவே கான்ஃபிடண்டாக பேசியிருக்காங்க. முதல்ல நிர்மல்குமார் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது தான் உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தோல்வி பயத்தில் திமுகவினர் கண்டிப்பாக ஏதாவது சலசலப்புகளை ஏற்படுத்துவாங்க, அதை சமாளிக்க தேர்தல் ஆணையம் இப்போவே ரொம்ப தயாராக இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே காட்டமாக எச்சரிச்சிருக்காரு. அதாவது கவுண்டிங் சென்டரில் திமுக தரப்பில் இருந்து அழுத்தம் வரலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அடுத்து செங்கோட்டையன், இவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பூஸ்டாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த விசில் சின்னத்தோட சத்தம் இந்தியாவையே வியக்க வைக்க போகுது. யாருமே எதிர்பார்க்காத வகையில் தாவேகா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய சரித்திர புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காரு.
200 தொகுதிகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் தாவேகா நிர்வாகிகள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசிய கணக்கு அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு, அதாவது மே 4ஆம் தேதி என்ன பண்ணணும்னு விஜய் நேற்று நடந்த மீட்டிங்கில் வேட்பாளர்களுக்கு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. காலையில் 6 மணிக்கே நீங்கள் கவுண்டிங் சென்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு இன்ச்சு கூட அந்த ஓட்டிங் கவுண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிசல்ட் கவுண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருந்து அங்கே என்ன நடக்குது, என்னெல்லாம் போயிட்டுருக்கு, யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு தவறான முடிவுகளும் வராது, நமக்கு சாதகமாக தான் வரும்னு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. முக்கியமாக ரீசெண்டாக மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் நிறைய தாவேகாவுக்கு எதிராக தான் இருந்துச்சு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி விஜய் அவர்கள் எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே நம்ம மேலே இருக்கிற கோபத்தில் போடப்பட்டது, அதை நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி வேட்பாளர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பியிருக்காரு. நேற்று பனையூரில் நடந்த இந்த மீட்டிங் மூலமாக விஜய் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் வெறும் நடிகராக மட்டும் இல்லை, இப்போ ஒரு பக்கா அரசியல் தலைவனாக அடுத்த கட்ட நகர்வுக்கு ரெடி ஆயிட்டாரு. தன்னுடைய டீமை எப்படி தக்க வச்சுக்கணும், எதிரிகளோட வியூகத்தை எப்படி உடைக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. 200 தொகுதிகளில் ஜெயிப்போம்னு செங்கோட்டையன் அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறதும், திமுகவுக்கு எச்சரிக்கை விடுத்த நிர்மல்குமாரோட பேச்சும் இப்போ அரசியல் களம் எவ்வளவு அனலாக இருக்குது அப்படின்றத காட்டுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய்க்கு அவருடைய வேட்பாளர்கள் உண்மையாக இருப்பாங்களா, அல்லது விஜயகாந்துக்கு நடந்த மாதிரி ஏதாவது பெரிய துரோகம் விஜய்க்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? மே 4 அன்னைக்கு தாவேகாவினர் கான்ஃபிடண்டாக இருக்கிற அளவுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் அவங்களுக்கு வந்து அமையுமா? விசில் சத்தம் இந்தியாவையே வியக்க வைக்குமா? உங்களுடைய கணிப்புகளை, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்டுகளையும், முக்கியமாக தேர்தல் குறித்த அப்டேட்டுகளையும் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.